வணக்கம் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌதம் கார்த்திகேயன் கேமிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா அசைலம் 77. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸி மோடு வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேப் 1ல் எஸ் என்னங்க இருக்குது. நம்மளுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஷார்ட் கன் கிடச்சிருக்கு. இந்த கன்னை வச்சு கன்ஃபார்மாக எந்த பேர் வந்தாலும் டப்புன்னு சுட்டு தள்ளிடலாம். இதாங்க இந்த ஷார்ட் கன்னோட புல்லட். வாங்க வெளில போம். ஏன்னா ரெட் டோர்னு ஒரு டோர் இருக்குது, ப்ளூ டோரு. எஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த டோருக்குலாம் சாவி வேணும்னு நினைக்கிறேங்க. எஸ் பாருங்க, நிறையா இருக்குது இங்கே புல்லட்ஸ்லாம். இங்கேயும் ஒரு புல்லட் இருக்குது, எடுத்துப்போம். எஸ், க்ரீன் டோரு. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த ஷார்ட் கன்லாம் கொடுத்து வச்சிடறாங்க. எஸ், ஓகே, இங்கே இந்த டோருக்குள்ளே போவோம். இந்த டோருக்குள்ளே இன்னொரு புல்லட் இருக்குது. இன்னும் ஒன்றுமே காணோம். எஸ், இந்த கேமை ஃபினிஷ் பண்ண ப்ளூ கீ, ரெட் கீ, க்ரீன் கீ, அயன் கீ, நிறைய பொருள் தேவை இந்த கேமை ஃபினிஷ் பண்ண. இதுவும் கிட்டத்தட்ட எஸ்கேப் கேம் தான். ஓகே, எஸ், நான் இப்போ டார்ச் லைட் ஆஃப் பண்ணேன். எஸ், டார்ச் லைட் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே வெளிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரூம்ஸ்லாம். ஏன்னா இது இருட்டு ரூம். ஓகே வாங்க, இந்த ரூம் போகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பக்கம் பா எத்தனை புல்லட் கொட்டி கிடக்குது. ஆனால் நான் சொன்னது அது வருது பின்னாடி வருதுங்க. சூடு இரு சூடு 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 சூடு. எப்பாடி அதை சாச்சாச்சு. வாங்க மொட்டை மாடியில் போ. மொட்டை மாடியில் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய சாவிக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க அது என்னக்கு இது டார்ச் லைட் பிடிச்சின்னு அதுவும் வருது. இதோ இங்கேயும் போகுது பார்த்தீங்களா? எஸ், ஓகே ஓகே. என்னங்க இதுக்குள்ள நிறைய பொருட்கள் இருக்கு. ஓகே, இந்த போங்க. ஓகே, என்னங்க புல்லட்டாவே தந்து வச்சிருக்காங்க, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. வெறுப்பாகுதுங்க. பாருங்க எப்படி தேடுறது. ஓகே, இங்கே இன்னும் அதே புல்லட் தாங்க தந்து வச்சுருக்காங்க. என்ன ஒரு கல் இருக்குங்க, அதுதான். ஓகே, என்னங்க இந்த கேம் நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியாது போல இருக்கு. எங்கே பார்த்தாலும் புல்லட்டாகவே இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், நெக்ஸ்ட் என்ன கேம் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், இனிமேல் கன்ஃபார்மாக வீடியோ தொடர்ந்து வரும். எஸ், கொஞ்ச நாளாகவே ஷார்ட்ஸ் இறங்கிட்டேன். இனிமேல் கன்ஃபார்மாக வீடியோ தொடர்ந்து வரும். ஓகே, போவாங்க. எஸ், நான் இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எப்பா ஃபைனலி கன்ஃபார்மாக நான் என்னமோ 10-20 ரூமு கன்ஃபார்மாக 25 ரூமு அழிஞ்சிருப்பேன். எப்பா என்ன சவுண்டு ஒரு மாதிரி கேட்குது. ஓகே வாங்க. ஓகே, இந்த போகும். இன்னொரு பிளாக் பாட்டு, இன்னொரு ப்ளூ கீ தொடர்ந்து கிடைக்குது நம்மளுக்கு. ஓகே, இது ப்ளூ டோர் தான், அசால்ட்டாக தர முடியும். ஏன் இந்த ப்ளூ டோரில் ஒன்றுமே இல்லை. சாவி எத்துனான்னு சொல்கிறீங்க, சாவி எத்துன்னு வந்து கதவு தந்து அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. என்னங்க இது என்ன சொல்கிறதுனே புரியல. அப்பாடி ஃபியூல் கிடச்சிருக்கு, இது ரொம்ப முக்கியமான பொருள். ஓகே, பேட்ரி. நம்ம வேறு பேட்ரியை எப்பவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, என்னங்க
ஓகே, இன்னும் நம்ம க்ரீன் ப்ளூ தான் கீ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு ரெட்டுக்குன்னு ஒரு கீ இருக்கா? ஆமாங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன வேணுங்களோ அதெல்லாம் நடக்கும். ஏன்னா இப்போ நான் வேண்டேன். எஸ், இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிரோன்னு வேண்டேன். T20 வேர்ல்டு கப்பு பாருங்கள் ஜெயிச்சிச்சு. இதே மாதிரி தான் பண்ணணும். எஸ், நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்ததோ அன்றைக்கி ஃபுல்லாக என்னால் நடக்க போதோ அதெல்லாம் நடக்கும். இல்லைங்க, என்னால் நடக்க போதோ அதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓகே, நீங்கள் ரொம்ப வாய் வேற கொளருது. வாங்க எப்பா. ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெட் கீ வேறு வேணும். ஃபியூஸ் கிடச்சிருக்குங்க. எப்பா, ஃபியூஸ் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை நம்ம பார்த்துருவோம் தான். ஓகே, வெளில போகலாம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் ரூம்குள்ளே போக மாட்டேங்க. ஏன்னா ரூம்குள்ளே போனால் டைம் வேஸ்ட்டு தான். சும்மா வெளிலேருந்தே பார்த்துட்டு வந்துடுவேன். ஏன்னா இங்கே எந்த முக்கியமான பொருள் இருக்குன்னா மின்னுது இல்லைங்க. இப்போ அது முக்கியமான பொருள் நினச்சேன். ஆல்ரெடி என்கிட்டே கன்று இருக்கேன். நான் என் கன்று வாங்கணும். ஓகே, ஒரு ரெட் கீ கிடச்சிருக்கு. ரெட்டு டோர் கிடச்சிருக்கு. ஆனால் ரெட்டு கீ கிடைக்கலையே. என்னங்க பண்ணுறது, வெறுப்பாகுதுங்க. பிரசம் நான் இது வந்து ரியல் லைஃப்பில் இருந்திருந்தா இந்த டோரில் நான் உடச்சிட்டு போயிட்டுருப்பேன். அயன் டோரு அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது. நான் வேறு இப்படி தான். ஓகே வாங்க போ. ஓகே போங்க. இடத்துல சூடு சூடு 1 2 3 ஒன்று சாலு 4 ஃபைனலாக 5. என்னங்க 5 புல்லட்டு எடுத்துக்குது. இத்தனை புல்லட்டு எடுத்துக்கினா நம்ம இப்போ பயங்கரமான இத்தனை புல்லட் எடுத்துக்கினா நம்ம எப்படி சர்வை பண்ணுறது அப்பா. ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இது பேய் கேம்னு சொல்கிறாங்க. எதுவுமே இல்லையே, பேயும் இல்லை பொருளும் இல்லை. பிளாட்ஃபார்மை சொல்லிட்டேன். ஆனால் நம்மளுக்கு இங்கே ஒரு பெரிய 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 ஜாக்பாட் கிடச்சிருக்கு. ரெட் கீ கிடச்சிருக்கு. இப்போ தான் நம்ம பாதி கடைசில் தாண்டுறோம். இனிமேல் தாங்க இருக்குது சவால். அதாங்க இன்னும் நம்ம ரஸ்டி கீ கண்டுபிடிக்கணும். அப்புறமா நம்ம கார்டு கண்டுபிடிக்கணும். நிறைய கண்டுபிடிக்கணும். இங்கே நிறைய ரெட் டோரு, நான் 2 டோரு பார்த்தேன். ரெட்டு டோரு. அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்கான்னு. ஓகே, ஏங்க கிடச்சிருச்சு ஐடி கார்டு. அப்பா சூப்பர். எப்பா இந்த கேம் நம்ம சீக்கிரம் முடிக்க போகணுமா? இல்லைங்க 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓகே, சீக்கிரம் வாங்க. சீக்கிரமாக நான் எனக்கு தெரிஞ்சு 11 நிமிஷத்துக்குள்ள நான் முடிப்பேங்க. எங்கே இன்னொரு டோருங்க. இன்னொரு டோரில் ரஸ்டிக்கு இன்னும் நம்மளுக்கு ரஸ்டிக்கு ஒன்று தான் தேவை. பின்னாடி வேறு இந்த கேமில் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வாய்ஸ் கேட்குது. ஏதோ ஒரு மாதிரி அப்படின்னு வாய்ஸ் வேறு கேட்குது. அது கேட்க நான் வேறு ஃபுல் சவுண்டில் வேறு கேம் ப்ளே பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன் தூண்டுச்சு. அதான் நம்ம எப்படின்னா வீடியோ போட முடியுமா? இல்லைங்க, அதனால தாங்க இதை எல்லாமே பொறுத்துக்கணும் உங்களுக்காக வீடியோஸ் போடுறேன். ஒரு லைக், ஒரு கமெண்ட். ஒரு கமெண்ட் இல்லை, நிறைய கேம் பிளே. எனக்கு பேய் கேம் அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் சொல்லுங்கள்.
என்னலாம் கேம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் கன்ஃபார்மாக போட்டுடலாம். ஓகே, எல்லாம் காலியான ரூம் தாங்க. இதை தேடி வேஸ்ட் ஆஃப் டைம். எஸ் ஏங்க 10 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு. சீக்கிரம் கண்டுபிடி சீக்கிரம். எஸ் அப்பா இங்கே ஒரு டோர் இருக்கு. இந்த டோர்ல என்ன கிடைக்கணும் தெய்வம். அப்பா ஒண்ணுமே கிடைக்கலையே. இந்த டோருக்கு அரட்டிலாம் எடுத்துட்டு போய் உள்ள தேடினடா, ஒண்ணுமே கிடைக்கலையேடா. பாருங்க, இனிமே நான் வெளில இருந்து தான் பார்க்க போறேன். இன்னும் உள்ள போக சான்ஸே இல்லை. இருங்க போய் பார்ப்போம். டிராயர்லாம் நம்ம தேட மட்டுமே அதுல இருந்துருக்குமோ? எனக்கு அதான் ஃபீலிங்கா இருக்கு. அதுல இருந்துருக்குமா, கபோர்ட்ல எல்லாம் இருந்துருக்குமான்னு நம்ம தேடிட்டு வந்த இடம் ஒரு கபோர்ட்ல இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம. ஓகே, ஏன்னா இங்க 100-150 ரூமுக்கு மேல இருக்குங்க இங்க. அப்பா ட்ராப்ல கால் வச்சிருப்பேன். வாங்க, இன்னும் எத்தனை ரூம் தான் தேரணும். அப்பா இங்கே ஒன்றும் கிடைக்கலங்க. என்னங்க நம்ம ஒரே ரஸ்டிக்கு உண்டி கிடைச்சாலே போதுங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். அது நான் வெறுப்பியா இருக்கேன். போயிடு 3 கிட்டாரதா 4 இரு. ஃபைனல். ஏங்க 5, 6, 7 நம்ம சரியா குறி பார்த்து சொல்லலன்னு நினைக்கிறேன். வாங்க போ. இந்த கதவை தந்தா ஆனால் புல்லட்டு இது அதுதான் தந்துருக்காங்க தவிர கேம் முடிக்கிற மாதிரி எந்த பொருளும் தரல. கேம் சர்வே பண்ணுற மாதிரினா என்ன பொருள் தந்துருக்காங்க. ஓகே, ரீலோட் பண்ணிக்கலாம். இதுக்கோ ஏன்னா கிட்ட வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம காலி விடுவோம். ட்ராப்பு தான். எப்போ எல்லாம் பார்த்த ரூம் தான், பார்க்காம போடுறது வேலைக்கு. அந்த ரஸ்டிக்கு ஒண்டி இருந்தால் போடுங்க. இங்கேயும் ஒன்றும் இல்லை. எப்பா அந்த ரஸ்டிக்கு ஒண்டி தந்துடுறேன்ப்பா. அப்பா கடவுளே, அப்பா என்னால் முடியல. ரஸ்டிக்கு நான் ரியல் லைஃபாக இருந்தேன்னா நான் என்ன இருப்பேன்னு தெரியல. கேமாக இருக்கனால எவ்வளோனா நடந்தா கால் இல்லையாது. எவ்வளோடா இந்த கேரக்டர் எவ்வளோடா தெரியும். இந்த வாங்குவோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா வாங்க, இதுக்கு தெரிஞ்சு மேலே தேர்னா நம்ம மென்டல் ஆகிடுவோம். கீழே போவோம். மேலே கீழேன்னு சுற்றி வந்துன்னு இருக்கேன் நான் வேற. 13 நிமிஷம் போயிடுச்சுங்க. 13 நிமிஷம். ஏதோ ஒரு டோரை விட்டு இருக்கோங்க, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஏதோ ஒரு டோர் இந்த பக்கம் நம்ம வந்துருவோம். வரல நினைக்கிறேன். எஸ் கிடைச்சிருச்சா? ஆமா கிடைச்சிருச்சுங்க. நம்ம கேமை வின் பண்ண போறோம். எப்பா ஆமா, இதுதான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எப்பா எப்படியோ கேம் வின் பண்ணுங்க. ஃபியூஸ் ஃபிட் பண்ணணும். எஸ் ஒரு ஃபியூல் எடுத்தாங்கள எடுத்துக்கணும். ஃபஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நான் லிஃப்டில் போயிட்டேன். வீட்டுக்கு